நாம் இப்போது திருவண்ணாமலையில் இருக்கிறோம், கிரிவல பாதையில் இருக்கிறோம். காலங்காத்தால நம்ம வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து சுற்ற ஆரம்பித்தோம். அங்கேருந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு. கோயில் வாசலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து க்யூவில் நின்னாங்க. நிறைய பேர் வந்து அந்த கோயிலுக்கு முதல் தரிசனம் பார்க்குறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தாங்க. அதே மாதிரி அந்த க்யூவில் வந்து ரொம்ப கூட்டம் இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், அப்படியே கிரிவலம் சுற்ற ஆரம்பித்தோம். வர வழியில் பார்த்திங்கன்னா தேரில் வந்து பார்த்திங்கன்னா சாமியை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அதிகாலையிலே நாங்கள் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே அந்த பஸ்ஸு டைமிங்க்கு தான் வரும், அதனால் அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பயங்கர குளிர். அங்கேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். மாலை போட்ட பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே திருவண்ணாமலை கோவிலில் நேராக வந்து இப்போ பாருங்களேன், லைட்டிங்கெல்லாம் போட்டு சூப்பராக கோபுர தரிசனம் அதிகாலையில் நாங்கள் இந்த மாதிரி பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரி தேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து காலையிலேயே வந்து மலை சுற்றிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நட திறக்கட்டும், சாமியை பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கோவிலுக்கு முன்னாடியே வந்து படுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் கிரிவலம் சுற்ற ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக வந்து ஒரு 4-4:30 மணி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தேரோட்டம் வந்து நடந்துச்சு. நிறைய சாமியை வந்து தேரில் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து விநாயகரை வந்து தேரில் வந்து ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி, முருகரோட வாகனம் மயிலில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு தேர் வந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய ஒரு தேர் வந்துச்சு. அதுக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய ஒரு தேர் வந்துச்சு. அதுக்கும் பின்னாடி வந்து அனுமாரோட தேர் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதிகாலையில் வந்து இந்த மாதிரி தேரோட்டத்தை வந்து பண்ணுறாங்க. வீதி உலா பவனி வந்த சாமியை பார்த்துட்டு எங்களை தேடி கடவுளே வந்து கோவிலேருந்து வெளியே வந்ததாக நாங்கள் நினச்சிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே விளக்கெல்லாம் பற்ற வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த குளிருக்கு. அங்கேருந்து நாங்கள் கிரிவல பாதையை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். ஐயப்ப பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதிகாலையில் நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடம்புல சட்டை போடாமல் நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க அந்த குளிரில். நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது, அதே நேரத்தில் தூறலும் பெய்யுது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்படியே கிரிவல பாதையில் நாங்கள் சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே பயங்கர காற்றடிச்சுது. காற்று கொஞ்சம் தூறல். இப்போ நீங்களே பார்த்தா தெரியும், பின்னாடி எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு நல்லா. ஸோ லேசாக தூறல் போட்டுட்ருக்குது. இருந்தாலும் பாதி தூரம் கடந்துட்டோம், இன்னும் பாதி தூரம் இருக்குது. மிச்ச தூரத்தையும் கடந்துட்டு நம்ம வந்து பார்ப்போம் வீடியோவில். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய தடவை கிரிவலம் வந்திருந்தாலும் அதிகாலையில் இந்த மாதிரி வந்து நான் பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிரிவல பாதையில் திரும்ப நடக்க ஆரம்பித்தோம். நடக்கும்போது தான் ஒரு விஷயத்தை கவனித்தோம். அங்கே ஒரு மாடு இருந்துச்சு. அந்த மாடு வந்து நிறைய பேர் தொட்டு கும்பிட்டுட்டு போனாங்க. காரணம் என்னென்னா அதோட முதுகில் பார்த்திங்கன்னா ஒரு கால் மாதிரி ஒன்று முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாடு வந்து நான் நிறைய பார்த்தேன் கிரிவலத்தில். நீங்களும் பார்த்துருந்தா கமெண்ட்டில் வந்து உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக இந்த மாடு வந்து இந்த மாதிரி வச்சு நிறைய பேர் தொட்டு கும்பிட்றாங்க அப்படிங்கிறது எனக்கு அர்த்தம் தெரியல. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. போகிற வழியில் நம்ம திருவண்ணாமலை அப்படின்னு அந்த இடத்த பார்த்தோம். அங்கேருந்து கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜனங்க வந்து க்யூவில் நின்றுருந்தாங்க. என்ன இவங்க ஜனங்க இவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்களே அப்படின்னு நாமளும் போய் எட்டி பார்த்தோம். பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது இடுக்கு பிள்ளையாருன்ட்டு. இந்த இடுக்கு பிள்ளையார்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு திரும்ப அவர் போயிட்டு கை கொடுத்து தூக்கி விட்டார். இங்கேருந்து அவங்க வெளியே வந்தாங்க இல்லையா, இது எதுக்காக இந்த மாதிரி வராங்கன்னா அவங்களோட கஷ்டமெல்லாம் இதில் உள்ளே பூந்து வெளியே வந்தாங்கன்னா அவங்க கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி போயிட்டு வராங்க. நிறைய பேர் இந்த லைனில் வர்றதுக்காக க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள். பேக்கில் உங்களுக்கே தெரியும். ரொம்ப கஷ்டம் அது உள்ளே போயிட்டு வர்றது. உடம்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது உள்ளே போயிட்டு வர முடியாது. அடுத்து நாங்கள் துர்கை அம்மன் கோவிலுக்கு வந்தோம். பக்கத்தில் வந்து ஒரு துர்கை கோவில் இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த கோயில் வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து சாமிக்கு விளக்கு வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம்.
கிளம்புற வழி பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து இந்த கோயில் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த கோவிலில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது என்னன்னு இப்போ நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குரங்கு பாருங்கள், அன்னாச்சி பழத்தை எடுத்து அங்கேருந்து கடைகளில் ஏதோ ஒரு கடையிலேருந்து எடுத்து அதை சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு விஷயம், அதுதான் இது. இது வந்து ஒரு சித்தரோட ஜீவ சமாதின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு ஆள் உக்காண்டிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் மேலே லிங்கம் வந்து வச்சுருந்தாங்க. அங்கேருந்து கடந்து வந்தோம், சுற்றிட்டு இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கிட்ட நெருங்கிட்டோம், கோவில் நெருங்கிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முருகர் கோயில் இருந்துச்சு. அந்த முருகர் கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு இப்போ கோபுரம் தெரியுதா, பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அங்கேருந்து நம்ம இப்போ உள்ள அந்த சாமியை வந்து மெயினாக வந்து தரிசனம் இருக்கும் இல்லையா, ராஜகோபுரம், அங்கே போயிட்டு கடைசியாக நம்ம கிரிவலத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா இப்போ வண்டி ஏறணும். லோக்கலில் நம்ம டவுன் வண்டி தான் ஏறியிருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்லா கடன்னு போச்சு. ரொம்ப பழைய வண்டியாக இருந்துச்சு. இந்த வண்டியில் ஏறினதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னலோர சீட்டு கிடச்சிது. நல்லா ஜம்முன்னு உக்காந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஏசி பஸ்ஸில் வந்தால் கூட இந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்துச்சு. நல்லா இளையராஜா பாட்டெலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருந்தோம். இங்கேருந்து புதூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு குரங்குங்க வந்து நிறைய அதிகமாக இருக்கும். நாங்களும் வந்து இந்த குரங்கு இதுக்கெல்லாம் வந்து வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் முன்னாடி வந்தப்போ போட்டிருந்தோம். இந்த வாட்டி பணியாரம் சாப்பிடும்போது ஒரு பணியாரம் கொடுத்து ஒன்று வாங்கி சாப்பிட்டுச்சு. அப்புறம் இங்கே சீசன் டைம் இல்லாதனால பார்த்திங்கன்னா ஆளுங்க யாருமே இல்லை. இப்போ இருக்கிறது காட்டு கோவிலுக்கான வழியில் போயிட்டுருக்கோம். இந்த காட்டு வழியில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஏன்னா இது வந்து சீசனே கிடையாது இந்த டைமில். அதனால் நாங்கள் வந்து போகும்போது யாருமே அந்த பக்கம் ஜன நடமாட்டமே இல்லை. இருந்தாலும் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நான் போனேன். எங்களுக்கு காவலாக பார்த்திங்கன்னா பைரவர் வந்திருந்தார். எங்கள் அம்மாவுக்கு பின்னாடியும் என் பின்னாடியும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வழித்துணையாக வந்து கடவுள் வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தார் பாதுகாப்புக்காக. நினைக்கும் போதே வந்து ஆச்சரியமாக இருக்குது. நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம் இல்லையா, இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில். முதல்ல சாமி இங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து கோவில் கட்டினாங்க. கொஞ்சம் பக்கத்துல திருவண்ணாமலை கிரிவலம் முடிச்சுட்டு அங்கேருந்து பஸ் ஏறி புதுப்பாளையம் போகிற வண்டி ஏறி இங்கே வந்து புதூர் மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். வந்து எங்கள் குலதெய்வம் சாமியை வந்து பார்த்து முடிச்சுட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த காட்டு கோவிலுக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் இந்த காட்டு கோவில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த இடம் வந்து ட்ரையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் சம்மர் சீசனு, அதனால் இங்கே வந்து வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை. இப்போ மழை காலன்றனால இந்த இடத்துல நிறைய தண்ணி போகுது. நல்லா நீரோட வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இன்னுமுமே மழை வந்துச்சுன்னா இந்த இடம் வந்து இன்னும் நல்லா தண்ணி போகும். நாங்கள் காலையில் 4 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மலை சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தூறல் போட்டுச்சு லைட்டாக. எல்லாமே கிரிவலம் எல்லாமே சுற்றி முடிச்சிட்டோம் எப்படியோ. ஆனால் வந்து எங்களை மழை வந்து எதுவுமே டிஸ்டர்பே பண்ணல. நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு, வெயில் எதுவுமே இல்லை. சூப்பராக சுற்றி பார்த்தோம். எல்லா சாமியும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அங்கேருந்து சரி இன்னொரு வாட்டி நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு இந்த பக்கம் வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து பஸ் பிடிச்சி புதூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.